வணக்கம். மீன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல், அதேபோல் 14/4/2025 தேதி முதல் 14/5/2025 தேதி வரை உள்ள அடுத்த 31 நாட்கள் சூரியன் உச்சம் பெற்று, அதாவது சித்திரை மாதமாக அமைகிறதுங்க. சித்தர்களின் மாதமாக கருதப்படும் இந்த சித்திரை மாதம் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் மேசத்தில் சூரியன் உச்சம் பெற்றும், ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் மீனத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சித்திரை மாதத்தின் சிறப்புகளை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சித்தத்தை கவர்ந்தெழுக்கும் மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்கு. ஆம், உண்மைதாங்க. தமிழக மக்கள் அவளுடன் எதிர்பார்க்கும் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் மகத்தான புண்ணிய தினம் இந்த சித்திரை முதல் தேதி தாங்க. மட்டும் இல்லாம தன்னிகரற்ற தெய்வீக மாதத்திற்கு பெருமை சேர்க்கும் மேலும் பல காரணங்களும் இருக்குது. மறைந்திருந்து நம்மை தினமும் காத்தருளும் சித்தர்களின் மனதிற்கு உகந்த ஒரு மாதமா இந்த சித்திரை அமைஞ்சிருக்குதுங்க. அதனால்தான் சித்திரை மாதம் சித்தர்களின் மாதம் என்ற மோதிரையும் ஏற்பட்டு இருக்குது. நிழல் கிரகங்களான ராகு, கேது உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் தங்களுடைய வீரியத்தையும் சக்தியையும் சூரியனிடமிருந்து பெறுகின்றன. இதனை அதர்வன வேதமும் குறிப்பிட்டது. இதிலிருந்து சூரியனுடைய சக்தியை நாம் உணர்ந்து கொள்ளலாங்க. சூரியன் ஆதவன், பிரிதி, பகலவன், ஞாயிறு என பல்வேறு பெயர்களால் பூஜிக்கப்படுகிறார். அது மட்டும் இல்லாம மறைந்த நம் முன்னோர்களுக்கு நாம் செய்யும் ஆண்டு திதி பூஜை, அமாவாசை, மாத பிறப்பு, கிரகண காலங்கள், மகாலயபட்ச காலம் ஆகியவற்றில் செய்யும் திதி பூஜை, கலந்த நீர் ஆகியவற்றில் தெய்வீக சக்தியை அவர்களிடம் கொண்டு சேர்ப்பது சூரியன் தாங்க. அது மட்டும் இல்லாம மறைந்த நம் முன்னோர்கள் எந்த உலகில் எந்த உறவில் மறுபிறவி எடுத்திருக்கிறார்கள் என்பதை அறியும் மாபெரும் சுட்சம சக்தியை சூரிய பகவானுக்கு உண்டுங்க. ஆண்டுதோறும் பித்தர்களுக்கு நாம் செய்யும் திதி பூஜைக்கு அவர்களை சூரிய பகவான் தான் தனது சக்தி வாய்ந்த கிரகணங்கள் மூலம் பித்தர்களின் உலகத்திற்கு ஸ்வர்ணமயமான, அதாவது தங்க விமானத்தில் அழைத்து வந்து எழுந்தருள செய்வதும் மீண்டும் அவர்களின் இடத்திற்கு கொண்டு சேர்ப்பதும் சூரிய பகவான் தாங்க. ஆதலால் தான் சூரியனுக்கு ஆத்மகாரகன் என்ற பெருமையும் ஏற்பட்டிருக்குது. இதனை தர்வன வேதமும் கருட புராணமும் மேலும் பல சூட்சம கிரகந்தங்களும் விவரிக்குதுங்க. காஷ்யப மகரிஷியின் புதல்வரான சூரிய பகவானுடைய இணையற்ற பெருமைகளை யஜுர்வேதம் விவரிக்கிறது. மனித உடலில் இதயம், ரத்தம், இரத்த குழாய், நரம்புகள் ஆகியவற்றிற்கு நாயகன் சூரிய பகவான் தான். ஜனன ஜாதகங்களில் சூரியனின் ஆட்சி வீடு சிம்மம், உச்ச வீடு மேசம், நீச்ச வீடு துலாம், எப்படி உச்சம் பெற்று மேசராசியில் சஞ்சரிக்கும் சூரியனுடைய நிலையின் காரணமாக மீனராசியை சேர்ந்த புரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அளவற்ற வீரியம் நிறைந்த ராகு உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு கும்பராசிக்கு மாறியது ஜோதிட விதிகளின் படி மிகவும் அனுகூலமான ஒரு கிரக மாறுதல் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதுவும் ஏழரை சனியுடைய ஆரம்ப பகுதியில் உள்ள நிலையில ஜென்ம ராசி ராகுவினுடைய பிடியிலிருந்து விடுபடுவது மிகவும் நல்லதுங்க. ஏழரை சனி நீடித்தாலும் கூட ராகுவினுடைய ஜென்ம ராசிக்கு ஏற்பட்ட தோஷமும் நீங்கிவிட இருக்க மிகவும் அனுகூலமான நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். மனதை அரித்து வந்த பல பிரச்சனைகள் இப்போது தீர இருக்குது. எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான அச்சமும் கவலையும் இம்மாதத்துல படிப்படியாக விலக இருக்குங்க. நெருங்கிய உறவினர்களுடன் ஏற்பட்டு வந்த பகையுணர்ச்சி சமரசத்தில் முடியுங்க. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல இழுபறி நிலை நீடிக்க இருக்குது. ஏழரை சனி நீடிப்பதால் அலைச்சல்கள், வீண் கவலைகளும் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த சித்திரை மாதம் மேலும் மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பணி மாற்றம், இடத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் ஆகியோருடன் தினமும் அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியம் என்பதை
வீரிய ஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சனி ராகுவினுடைய இணைப்பு எனக்கு அடுத்து கூடுமானவரையில் அதிக அலைச்சலையும் கற்பனையான கவலைகளையும் தவிர்க்க வேண்டுங்க. பிறருக்காக உதவி செய்வதற்காக உங்களுடைய கை பணத்தை கொடுப்பதையும் நண்பர்களுடன் வாங்கி கொடுப்பதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இரவு நேரங்களில் தனியா செல்வதும் வாகனம் ஓட்டுவதும் கூடாதுங்க. நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோருடன் பல காரணங்களினால் பகை உணர்ச்சி மேலிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அவற்றை தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மீனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வியாபாரம் நல்ல ஒரு அபிவிருத்தி அடையுங்க. இருப்பினும் கடினமான போட்டிகளில் சந்திக்க வேண்டிய இருக்கும். வெளி மாநிலங்களுக்கு பயணங்களும் சோர்வை ஏற்படுத்துங்க. எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்ல சரக்குகள் அனுப்புவதை, அதாவது முடிந்த வரையில் முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. சனி ராகு சேர்க்கை ஏற்படுதுங்க. மேலும் வியாபாரம் சம்பந்தமாக வங்கிகளிலோ அல்லது தனி நபர்களிடமோ கடன் வாங்க கூடாது. தற்போதுள்ள கிரக நிலைகளின் போது வாங்கும் கடன் மென்மேலும் வளரும் என புராதன நூல்கள் கூறுகிறது. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகளுக்காக அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்பட இருக்கு. பல தருணங்கள்ல உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டு வாய்ப்புக்காக பெரிய மனிதர்களிடம் அலைய வேண்டியிருக்கும். அதனால் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்பு உருவாகி இருக்குதுங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் உயர்மட்ட தலைவர்களிடம் உங்களை பற்றி தவறான செய்திகள் கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இதனால அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தருணம் அமைஞ்சிருக்கு. படிப்பில் மனதை செலுத்த வேண்டும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுங்க. நேரத்தில் இருந்திருப்பது, குளிப்பது, இறைவனை வணங்குவது, படித்தல், இது மாதிரியான நேரங்களில் கவனம் நல்லது. நேர்மையான மாணவர்களுடன் மட்டுமே பழகுவது. கல்வித்துறைக்கு அதிபதியான சுபகிரகம் சுபபலம் பெற்றுள்ள கல்வி முன்னேற்றம் உறுதியாகிறது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள் சற்று கடினமானதாக இருக்குங்க. அவற்றிற்கேற்ப விளைச்சலும் வருமானமும் மகிழ்ச்சியை அளிக்குங்க. வயலை பார்த்தாலே உங்களுடைய சிறு சிறு அரசாங்க சலுகைகள் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆக்கி காத்திருக்கும் கன்னியருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. மீன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஜென்மராசியை விட்டு ராகு விலகினாலும் ஏழரை சனி நீடிப்பதால ஒரு முறை திருநாளர் சென்று தரிசித்து விட்டு வருவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்.